எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். இப்படி இருக்கிற ஃபோட்டோவை நம்ம இப்படி ஷார்ப்பாக மாற்ற போகிறோம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில் ஈஸியாக ரீடச் பண்ணி ஒரு ஃபோட்டோவை எப்படி ஷார்ப்பாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஜூம் டூலை வச்சு நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோஸில் அங்கங்கே ஸ்க்ராச்சஸ் டஸ்ட்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பாட் ஹீலிங் டூலை ப்ரெஸ் பண்ணி எங்கெங்கே டஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரஷ் சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணி ப்ரஷ் சைஸை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பேக்ரவுண்டில் ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு. ஸோ அதை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த லாஸோ டூலை செலக்ட் பண்ணி அந்த ஆளை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அப்படியே ப்ரெஷ்ஷை பிடிச்சி அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். 2-3 இடத்துல இருக்குன்னா போய் மேலே போய் ஆட் செலெக்ஷன் செலக்ட் பண்ணி இன்னும் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஷார்ப்பாக எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து அந்த ஷேப் படி அப்படியே டிராயிங் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். அந்த எட்ஜில் கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்து அப்படியே லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோன் டூலை செலக்ட் பண்ணி வேறு ஒரு இடத்துல இருக்கிற பிக்சல்ஸை அப்படியே க்ளோன் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கீபோர்டில் அல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிற இமேஜ் பிக்சல்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ இந்த இடத்துல தேவை, மறுபடியும் அல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி எங்கெங்கே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பாட் வேணுமோ அந்த ஸ்பாட்லலாம் அல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பாட் வந்து செலக்ட் ஆகும். அப்படியே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிறது அப்படியே டூப்ளிகேட்டாக இங்கே வந்து நம்மளுக்கு பேஸ்ட் ஆகிரும். ஸோ இதுக்கு தான் க்ளோன் டூல் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணி ஸோ அங்கேயும் நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ இது மாற்றி முடிச்சாச்சு. இப்போ இந்த மார்க் வந்து செலக்ட்லேயே இருக்குது. இதை டீசெலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+D ப்ரெஸ் பண்ணால் அது வந்து டீசெலக்ட் ஆகிரும். டீசெலக்ட் ஆயிடுச்சு. அடுத்து வேறு எங்கே நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஸ்க்ராச்சஸ்ஸு டஸ்ட்டு இல்லாட்டி பின்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோன் டூலை செலக்ட் பண்ணி ஒரு இடத்த மார்க் பண்ணி அல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் அதை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ப்ரெஷ்ஷை வச்சு அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ ட்ராயிங் பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த இடம் மறுபடியும் இன்னொரு இடத்துலையும் அல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ஸ்பாட்டை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து எல்லாமே வந்து மூவ் ஆயிடுச்சு பர்ஃபெக்டாக. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த இமேஜை வந்து கொஞ்சம் லைட்டாக பிரைட்னஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த லேயரை கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ லேயர் பேனல்லையே அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுக்கிறோம். கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லைட்டாக மேலே புஷ் பண்ணி பிரைட்னஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஷேடோ ஏரியாவை வந்து லைட்டாக டிக்ரீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ இவ்வளோ வேண்டாம், நம்ம கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இது முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா லைட்டாக அந்த கண்ணுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து மெயினாக வந்து இந்த இமேஜுக்கு ஷார்ப் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு ஃபில்டருக்கு போய் ஷார்பன் செலக்ட் பண்ணி அதில் அன்ஷார்ப் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். இந்த அன்ஷார்ப் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அமௌண்ட்டு, ரேடியஸ், த்ரெஷ்ஹோல்டு. அமௌண்ட் வந்து பெர்சன்டேஜ் வைஸ் தான் இதாகும். அந்த அமௌண்ட்டோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் உள்ள பிக்சல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணி பெருசாக காட்டும். இப்போ நீங்கள் லார்ஜ் சைஸ் பிரிண்ட் பண்ண போகிறீங்க ஒரு ஃபோட்டோவை வந்து அப்படின்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200, 300 அந்த மாதிரி வச்சுக்கலாம். நார்மலாக வெப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மேக்ஸிமம் 100க்குள்ளே வச்சுக்கோங்க.
ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சல்ஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டும், ரொம்ப பெருசாக காட்டும். ஸோ அதுக்காக தான் அந்த ரேடியஸ் யூஸ் பண்ணுறாங்க. லார்ஜ் பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா 1.5லேருந்து 3 வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம இமெயிலு சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுக்கலாம். த்ரெஷோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டும், அந்த பிக்சர்ஸ் பிரைட்னஸாக காட்டும். மேக்ஸிமம் வந்து 1க்குள்ளே வச்சுக்கலாம். ப்ரீவியூ பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஷார்ப் வந்து போகிறது உங்களுக்கு தெரியும். முடிஞ்சது. இப்போ மேக்ஸிமம் வந்து நம்ம ஷார்ப் பண்ணியாச்சு. ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் வந்து அந்த அன்ஷார்ப் மாஸ்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பிரைட்னஸ் வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷார்ப்பாக வந்துருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். That's it. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.